அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 அதை தாண்டி 2A குரூப் 4 இந்த குரூப் 2வும் 2Aவை பொறுத்தளவு ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற 100 கொஷின் இருக்கு. அதுக்கப்புறம் குரூப் 4 அப்படிங்கும்போது தமிழ் அப்படிங்கிறது 100 கொஷின் இருக்கு. அப்போ அந்த 100 கொஷின்ல 95+ வாங்கினா தான் நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு. அதை முன்னிட்டு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்ல முத்தமிழ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பிக்கிறாங்க. டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முத்தமிழ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சூப்பரான பேரு. அதுக்கு தகுந்தாற் போல ஆன்லைன் வகுப்புகள் எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 17/5/2026 சண்டே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. ஆன்லைன் வகுப்புகள் மட்டும்தான், சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதில் ஜென்ரல் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் கவர்மெண்ட் ஓரியன்டில் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிளாஸ் போகும். அந்த கிளாஸ் போகிறது இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் ப்ராக்டிஸ் செட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா PYQ இருக்கு பார்த்தீங்களா? அப்போ நமக்கு ஒரு எக்ஸாமில் நமக்கு ரிசல்ட் கிடைக்கணும், அதாவது நமக்கு பாஸ் ஆகி வேலைக்கு போகணும் அப்படின்னா ஒரு பேஸ் எது வந்து பார்த்தீங்கன்னா PYQ தான். PYQவை பார்க்காம நீங்கள் படிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா PYQ பார்த்தா மட்டும்தான் எப்படி கொஷின் ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும், சரிங்களா? அப்போ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ப்ராக்டிஸ் செட் அப்படிங்கிறாங்க. ஃபைல் ப்ராக்டிஸ் செட்டில் PYQ கொஷின் வச்சிருப்பாங்க. இப்போ ஃபர்தர் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டராக இருக்கக்கூடியது இப்போ பிரித்தெழுதுக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிரித்தெழுதுக்கு ஒரு பிரித்தெழுதுக வச்சிருப்பாங்க, சரிங்களா? அந்த பிரித்தெழுதுக இல்லாமல் அதோடைய எக்ஸ்பிளனேஷனும் வச்சிருப்பாங்க, சரிங்களா? அதுதான் ஃபைல் ப்ராக்டிஸ் செட்டு. அதில் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் கூட போடுறோம் பாருங்க. இப்போ பொய் கூட்டல் எப்படி வைக்கலாம்? பொய் கூட்டல் அகற்றும் எப்படின்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அகற்றும். அப்போ இது சேர்த்தெழுதுனா என்னங்க பார்த்தீங்கன்னா பொய் அகற்றும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நிலைமொழியில் இருக்கக்கூடிய மெய்யெழுத்து, வருமொழியில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து, அப்போ இது ரெண்டும் சேரும்போது என்னங்க பார்த்தீங்கன்னா யா அப்படிங்கிற ஒரு உயிர்மை எழுத்து கிடைக்கும். அப்போ இது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நிலைமொழி. அப்போ இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா உடல் அப்படிங்கலாம். இது வருமொழி, இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து இருக்கிறதுனால உயிர் அப்படிங்கலாம். அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற ரூலுக்கு கீழே தான் இது வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைல் ப்ராக்டிஸ் செட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நீங்க போடுவீங்க. சொல்யூஷன்ல இது இருக்கும். எந்த ரூல்ல கொடுத்துருக்காங்க, அதோடைய கொஷின் என்ன, அது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான இந்த ரூல்ல பிரித்து காமிச்சிருப்பான், சரிங்களா? ஒன்று. இன்னொன்று கூட ஃபர்தராக இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறோம் பாருங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீ கூட்டல் எரிந்தது எப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வைக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எரிந்தது இப்படி நான் வைக்கிறேன். அப்போ இதுல நிலைமொழி இருக்கக்கூடிய தீ அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து. வருமொழியில் என்ன இருக்குன்னா உயிரெழுத்து இருக்கு. ரெண்டு சேர்க்க முடியுமானா சேர்க்க முடியாது. அப்ப என்ன பண்ற அப்படின்னா இதை நம்ம ரெண்டா உடைக்கிறோம். உடைக்கும் போது தீயை உடைக்கும் போது இத்து கூட்டல் என்னவா கிடைக்குதுன்னா ஈயா கிடைக்குது. இத்து கூட்டல் ஈ. அப்ப இது எந்த ரூலுக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈ அதே மாதிரி ஐ வழி எவ்வும் அப்படிங்கிற ரூலு. ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி என்னாகும் பார்த்தீங்கன்னா வவ்வும் வாவும் மீதி இருக்கக்கூடியல ஏ முன் என்னாகும் பார்த்தீங்கன்னா யாவும் வரலாம் வாவும் வரலாம். அதாவது வந்து ஏ முன் இவ்விருமையும் உடம்படும் மெய்களாகும். அப்ப இது எந்த ரூல்ல போட்டிருக்காங்க பாருங்க. முடியக்கூடிய லெட்டர் என்னவா இருக்குன்னா ஈயா இருக்கு. அப்ப ஈ வந்ததுன்னா அது என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா யகரமா கன்வெர்ட் ஆகுது. அப்ப இந்த ஈக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன போடலாம்னா யா போட்டு மேல புள்ளி ஈ அப்படின்னு போட்டுடலாம். அப்போ இது பாருங்க, இப்போ மெய்யும் உயிரும் சேர்ந்தது, ஈயும் ஏவும் சேர்ந்தா என்ன பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு ஆயிடுச்சு. அப்ப தீ கூட்டல் எரிந்தது என்ன பார்த்தீங்கன்னா தீ எரிந்தது. இப்படி இருந்தா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மாற்றமாகுது. அப்ப இங்க கொடுத்துருப்பாங்க பிராக்டிஸ் செட்ல டெஸ்ட்ல ஐ வழி எவ்வும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற இங்க ரூலை கொடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ், அதாவது ஃபைல் ப்ராக்டிஸ் செட் அப்படிங்கிறது. அது இல்லாமல் உங்களுக்கு கிளாஸ் எத்தனை நாள் ஷெட்யூல் போட்டிருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 days பிளான் போட்டிருக்காங்க.
இந்த 60 டேஸ் பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்டராக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 17/5/2026 பிரித்தெழுக சேர்த்தெழுது இருக்கு, குறில் நெடில் வேறுபாடு இருக்கு, சந்திப்பில் இருக்கு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எடுப்பாங்கன்னா A3 புக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு இருக்கு. அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா. இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா A3யும் கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபைல் ப்ராக்டிஸ் செட் அதுவும் கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ப்ராக்டிஸை கிட்டத்தட்ட 20 செட்டு 20 டெஸ்ட்டும் போடுற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அது இல்லாமல் ஒரு ஃபுல் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் 17/5/2026 நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2வது கிளாஸ் 18. அது 3 லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இனவெழுத்துக்கள். அப்போ இது 3-4 கிளாஸ் நடக்கிறத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல ஃபைல் ப்ராக்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடுவாங்க. எல்லா கொஷினுமே இதில் ஆட் ஆயிரும். அதுடைய நமக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ப்ராக்டிஸ் 1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுட்டெழுத்து, வினா எழுத்து, ஒருமை பன்மை, அதில் சொல்லில் இருக்கக்கூடியது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ப்ராக்டிஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்துடும். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஓரியன்டாக அப்படியே உங்களுக்கு டே பை டேவாக கிளாஸ் போயிட்டே இருக்கு. ஒரு நாளும் கிளாஸ் போயிட்டே இருக்கும். பாருங்களேன், கிட்டத்தட்ட 60 நாளுக்கு உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கிளாஸ் போயிட்டே இருக்கு. அப்போ 60வது நாள் பாருங்க, 20வது ப்ராக்டிஸ், அதாவது ஃபைல் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதுல 20 டெஸ்ட் அதுலேயே உங்களுக்கு போயிடும். அதுலேயே உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் பண்டில் கொஷின் உங்களுக்கு கிடைச்சிரும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போட்டிங்கனால உங்களுக்கு A3 தமிழ் புக்கும் தந்துடுவாங்க. சரிங்களா? இப்போ 60 நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இருக்குது. இதை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிடலாம். ஏன்னா வந்து நமக்கு குரூப் 4 பொறுத்தளவு, ஏன்னா நீங்கள் மெயின் ஃபோக்கஸ் குரூப் 4 இருந்துச்சுன்னா December 20க்கு தான் எக்ஸாம். குரூப் 1 குரூப் 2 பொறுத்தளவு, குரூப் 2 ஏவை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான். அதுலேயும் தமிழ் இருக்குது, குரூப் 4லேயும் தமிழ் இருக்குது. அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டான ஒரு டைம். ஓகேவா? கரெக்டான டைமு. ஆன்லைனில் மட்டும்தான் நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னா கிளாஸ் இருக்குது. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா 9044461061 அப்படிங்கிற நம்பரையும் 9044462062 அப்படிங்கிற நம்பரையும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.